அண்மைச் செய்தி. முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இன்று திமுகவில் இணைந்தார். அப்போது தாய் கழகத்தில் இணைந்து விட்டதாக அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சசிகலா திமுக தாய் கழகம் அல்ல தீய கழகம் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதிமுக மூத்த முன்னோடியும் அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக செயல்பட்டவருமான வைத்திலிங்கம் இந்த எடுத்திருக்கக்கூடிய திமுகவில் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முடிவு என்பது துரதிருஷ்டவசமானது என்று சசிகலா விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் தாய் கழகம் என்று நினைத்துக் கொண்டு ஒரு தீய கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். இதனை அவரோடு இத்தனை காலம் உடன் பயணித்தவர்கள், ஏன் அவரது தொகுதியை சார்ந்த பொதுமக்கள் கூட இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் சசிகலா குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த நிலைமைகளுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான், அது ஒரு சிலருடைய சுயநலத்தால் நடப்பதே தவிர வேறொன்றும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுகவை எம்ஜிஆர் ஆரம்பித்த போது அவர்கள் வளர்த்தெடுக்க மாபெரும் ஒரு பேரியக்கமாக உருவாக்கப்பட்டது, ஏழை எளிய மக்களுக்கு உருவாக்கப்பட்ட இயக்கமாக இது இருந்தது என்று அவர் பல்வேறு விஷயங்கள் அதிமுகவை குறித்து சொல்லியிருக்கின்றார். தொடர்ந்து இன்றைக்கு யாரோடு வேண்டுமானாலும் சேர்ந்து தங்களது நிலைப்பாட்டினை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் எனது நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடுதான், எனது இறுதி மூச்சு உள்ளவரை தீய சக்தி திமுகவை எதிர்ப்பதுதான் என்னுடைய லட்சியம் என்று சசிகலா குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மக்கள் விரோத ஆட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவது தவிர வேறொன்றும் இல்லை. அதுதான் என் வாழ்நாள் முழுவதும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழக மக்களுடைய நலனுக்காகவும் நான் தொடர்ந்து பாடுபடுவேன், ஓயமாட்டேன் என்றும் சசிகலா இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரையிலே அவருடைய இந்த நடவடிக்கை, அதாவது வைத்திலிங்கம் அவர்களுடைய நடவடிக்கை என்பது ஒரு மோசமான முடிவு என்றும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.